அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சுப்ரீம் கோர்ட் ரீகால்ஸ் வெர்டிக்ட் ஆன் ரெட்ரோஸ்பெக்டிவ் கிரீன் கிளியரன்சஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு 2017ல ஒரு ரெகுலேஷன சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிட்டாலும் பரவால்ல, முன் தேதியிட்டு சுற்றுச்சூழல் கிளியரன்சஸ வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெகுலேஷன கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ரெகுலேஷன் வந்து செல்லாது. அந்த மாரி ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாலாம் நீங்க சுற்றுச்சூழல் கிளியரன்ஸ வாங்கிட்டு, சுற்றுச்சூழல் அனுமதி லைக் எப்படி சொல்லுவாங்க? என்விரான்மென்டல் கிளியரன்ஸ வாங்கிட்டு, அத முன்தேதியிட்டு பப்ளிஷ் பண்றதெல்லாம் அப்படி அந்த நடைமுறை உகந்த நடைமுறையாக இருக்காது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. மீண்டும் அந்த தீர்ப்பு மேல ஒரு மறு ஆய்வு மனு போடப்பட்டிருந்துச்சு. ஸோ அந்த மறு ஆய்வுல இப்ப உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய தீர்ப்புனால அரசாங்கத்துக்கே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20,000 கோடிக்கு மேல ஒரு இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்கு. ஸோ இத கருத்தில் கொண்டு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த தீர்ப்ப கொஞ்சம் மாத்தி அமைச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இப்ப உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் மருத்துவமனை ஒடிசால கட்டிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஸ்டாப் ஆயிருச்சு. என்னன்னா, என்விரான்மென்ட் கிளியரன்ஸ்ல 1, 2 மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப முன் தேதியிட்டு வாங்குற மாரி இருந்துச்சுன்னா, அத வாங்கிக்கலாம். இப்ப அதையும் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப அந்த ப்ராஜெக்ட்டே டோட்டலா குளோஸ் பண்ண வேண்டிய நிலைமை. மறுபடியும் இடிச்சுட்டு கிளியரன்ஸையும் வாங்கிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து கட்டணுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வேற. ஸோ இதனால உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆ இந்த ஒரு நடைமுறை வேணாம். முன்தேதியிட்டு என்விரான்மென்டல் கிளியரன்ஸஸ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா? அதான் முதல் செய்தியில நம்ம பார்க்குறோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பேஜ்ல ஒரு முக்கியமான விஷயம் இருந்துச்சு. ஸோ 3 டிஎன் ரைசிங் கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஎன் ரைசிங் கான்க்ளேவ் அப்படிங்கிறது தமிழக அரசாங்கத்தோட ஒரு புது கான்செப்ட். ஓகேங்களா? எப்படி தமிழ்நாட்டுல குளோபல் இன்வெஸ்டார் மீட் அப்படிங்கிறது நடக்குது. 2015, 19, 2024லாம் நடந்துச்சு நமக்கு குளோபல் இன்வெஸ்டார் மீட் அப்படிங்கிறது. ஸோ உலகத்துல இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள தமிழ்நாட்டுல வந்து முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ எடுத்து வெளிக்காட்டுறது தான் அந்த குளோபல் இன்வெஸ்டார் மீட். அதே மாரி இப்ப தமிழ்நாடு மாநிலத்துக்குள்ள ஒவ்வொரு ரீஜியனையும் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் நம்ப. ஸோ ஒவ்வொரு ரீஜியன்லயும் என்ன பாசிட்டிவ்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லி, இந்த ரீஜியன்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த ரீஜியன்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இங்க இன்வெஸ்ட் பண்ணா இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த ரீஜினல் டெவலப்மெண்ட்ட ப்ரமோட் பண்றதுக்காக இந்த டிஎன் ரைசிங் கான்க்ளேவ் அப்படிங்கிறது நடக்குது. முதல்ல வந்து தூத்துக்குடியில நடந்திருக்கும் சவுத் ரீஜியனுக்காக. அப்புறம் நார்த் ரீஜியனுக்காக ஒசூர்ல நடத்தியிருப்பாங்க. இப்ப வெஸ்டர்ன் ரீஜியனுக்காக கோயம்புத்தூர்ல நடத்தப் போறாங்க. அது நவம்பர் 25ஆம் தேதி நடத்தப் போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? 3 டிஎன் ரைசிங் கான்க்ளேவ் கோயம்புத்தூர்ல நடக்கும். கடைசியா நமக்கு பார்த்தீங்கன்னா, இந்த குவாக்ரேலி சைமன்ஸ் அப்படிங்கிறவங்க சஸ்டைனபிலிட்டி ரேங்கிங்ஸ் யுனிவர்சிட்டிய பேஸ் பண்ணி சஸ்டைனபிலிட்டி ரேங்கிங்ஸ் என்விரான்மென்ட் எப்படி இருக்கு? ஈக்குவாலிட்டி எப்படி இருக்கு? ஆ அடுத்தது எம்ப்ளாயபிலிட்டி எப்படி இருக்கு? இந்த மாரியான ஆஸ்பெக்ட்ட பேஸ் பண்ணி நமக்கு சஸ்டைனபிலிட்டி ரேங்கிங்ஸ் அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. அதுல ஸ்வீடன சேர்ந்த லூண்ட் யுனிவர்சிட்டி அப்படிங்கிறவங்க 1 பிளேஸ். இந்தியாவிலருந்து யார் டாப்பா இருக்காங்க அப்படின்னா, ஐஐடி டெல்லி 205வது இடத்துல இருக்காங்க. முக்கியமான விஷயம் இந்த ரேங்கிங்ஸ்ல 103 இந்திய கல்வி நிறுவனங்கள் பிரதிபலிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியா? ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு யுஎஸ் ரேங்கிங்ஸ பத்தி இன்னும் பெருசா மேஜரா கொஸ்டின்ஸ் வந்ததில்ல. வந்தா அ ரெடியா இருக்கணும். அதுக்காக தான் பார்க்குறோம். சரிங்களா? நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.